இன்னைக்கு டேட் October 4, 2024. Alexa, what date today? The 4th of October 2024 was on a Friday. இந்த வீடியோவில் என்னோட வீக்னஸ் பற்றி நான் ஒன்று ரிவீல் பண்ண போகிறேன். ஆக்சுவலி யூ ஷுட் நாட் ரிவீல் யுவர் வீக்னஸ் டு அதர்ஸ். யா, 100%. ஐ டோட்டலி அக்செப்ட் தட். பட் நவ் ஐம் கோயிங் டு டூ தட். ஏன் இதை பண்ண போகிறேன்னு கேட்டால், இந்த வீக்னஸ்லேருந்து நான் கண்டிப்பாக வெளியே வருவேன். மேபி நாட் டுடே, மேபி நாட் டுமாரோ, மேபி நாட் த நெக்ஸ்ட் மந்த், பட் ஒன் டே ஷோராக நான் இந்த வீக்னஸ்லேருந்து வெளியே வருவேன். அது எப்போன்னு தெரில. அப்போது நான் ஒரு கான்டென்ட் போஸ்ட் பண்ணுவேன்ல, ஸோ அப்போது ஹவ் ஐ ஓவர் கம் திஸ் வீக்னஸ் அப்படின்ட்டு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இருப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்றைக்கி என்ன வீக்னஸ் பற்றி நான் பேச போகிறேன்னா, அபவுட் டெல்லிங் மை கோல்ஸ் டு அதர்ஸ். ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் முன்னாடி பண்ணினே, இதுதான் என் கோலு, இதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, எனக்கு அப்போவே என் பிரெயினில் ஒரு டோப்பமைன் ஸ்பைக் வந்துடுது. அந்த டோப்பமைன் ஸ்பைக் வந்து நான் அந்த கோலை அச்சீவ் பண்ணால் எனக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த ஃபீலுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால என் பிரெயின் அப்படியே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடு உக்காந்துருது. இப்படி உக்காந்துட்டே இருந்தால் யாரை என்னத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணுமோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் நம்ம ஓகே அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நம்ம பிரெயின் வந்து நம்மளை எது பண்ணணுமோ அதை பண்ண விடாது. ஆக்சுவலாக என்ன அப்படி தான் பண்ண விடலை. ஸோ என்னோடய மேஜர் வீக்னஸாக நான் இதை பார்க்குறேன், அபவுட் டெல்லிங் மை கோல்ஸ் அண்ட் மை ட்ரீம்ஸ் டு அதர்ஸ். நான் ஏன் அதை சொல்கிறேன் தெரியல. சீன் போடணுன்னு சொல்கிறேன்னா, ஓகே இப்போது இந்த வீடியோவில் கூட நான் அந்த தப்பை பண்ணியிருக்கேன். இந்த ரெக்கார்டிங்கில் கூட நான் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதை பண்ணணும் நான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஒய் ஐ எம் டூயிங் தட். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னப்போ என் மைண்டில் வந்து ஓகே ஃப்யூச்சரில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவில் இதை ஆட் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் சொன்னேன். பட் இன் மெனி சிச்சுவேஷன், இன் மெனி பிளேஸ் நான் சீன் போடணுன்றதுக்காண்டி நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு லாஸ்ட் வீக் நடந்ததே சொல்கிறேன். என் ஃப்ரெண்டை வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போனேன். அப்போது ஜென்ரலாக ஷேர் பண்ணிப்போம் இல்லையா, ரொம்ப பேசிப்போம் இல்லையா. அப்போ நான் ஒன்று கவனித்தேன்னா, ஓகே நான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன் லைஃப்பில் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சீனாக சொன்ன மாதிரி இருந்தது. லைக் சீன் போட்ட மாதிரி இது இருந்தது. எக்ஸாம்பிள், ஓகே இப்போ நான் சொன்னால் திரும்ப நான் என் கோலை சொல்கிற மாதிரி ஆகிடும். பட் ஓகே, ஃப்யூச்சரில் எனக்கு இந்த ஐடி ஜாப் கண்டிப்பாக குவிட் பண்ணுறேன், 27 ஏஜில் கண்டிப்பாக குவிட் பண்ணிட்டு இப்போதைக்கு நான் ஃபேட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன். ஸோ அதை ஹெல்த்தியாக பண்ணிட்டு அதை வச்சு நான் ஒரு ஹெல்த்தி வேல கிளைண்ட் பிடிக்கலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு அது சொன்னேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு அவர் ஷாக்கு. அவ்வளோதான் பா, கெத்ரா நீ ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாடா இந்த வேர்ல்டில் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, இது ரொம்ப நார்மல் இப்போது இப்படின்ட்டு என் பிரெயின் எனக்கு ஒரு இது வந்துச்சு. பட் அந்த ஃப்ரெண்டும் டிமோட்டிவேட் பண்ண அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ இதை ஏன் நான் அந்த பையன்கிட்ட அந்த டைமில் நான் ஏன் சொல்லியிருக்கணும், லைக் ஷேர் ஏன் நான் சொல்லியிருக்கணும். ஃப்ரெண்டு ஓகே ஒத்துக்கிறேன், பட் இதை ஏன் நான் சொல்லியிருக்கணும், இதை ஏன் சீன் போட்டிருக்கணும். ஆக்டராக போகிறேன் சொல்லு, முன்னாடிலாம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னாலே அதை நான் வந்து இன்ஸ்டாவில் ஸ்டோரியாக போடுவேன், இல்லை வாட்ஸ்அப்பில் ஸ்டோரியாக போடுவேன். அப்பா ரொம்ப இப்போ கொஞ்சம் ஓகே, நான் குட்டி குஞ்சான்னு இருக்கும்போது வாட்ஸ்அப்லேயே போட்டு விட்ருவேன், ஐம் கோயிங் டு அன்இன்ஸ்டால் வாட்ஸ்அப், பீயிங் ப்ரொடக்டிவ் அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் போடுவேன். எனக்கு அப்போ இந்த கான்செப்ட்லாம் தெரியாது போட்டு. பட் நான் ஆக்சுவலாக ப்ரொடக்டிவாக இருந்தேன்னா கேட்டால் கிடையாது. அன்இன்ஸ்டால் பண்ணுவேன், ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணனா கேட்டால் கிடையாது. ஒரு 1 டேயில் திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறேன். சேம் இன்ஸ்டாகிராமும் அதே மாதிரி தான். 1 டே அன்இன்ஸ்டால் பண்ணுவேன், சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் டோப்பமைன் டீடாக்ஸ் இப்போது டோப்பமைன் டீடாக்ஸ் இருக்க போகிறேன், இனிமேல் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு அன்இன்ஸ்டால் மறுநாளே இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் எதுக்கு அதை சொல்லணும் ஸோ அது சொன்னதுனால என் பிரெயின் வந்து ஓகே யூ ஹவ் டன் தட்ரா அப்படின்ட்டு அது ஏமாந்துட்டு அகெயின் அந்த சைக்கிள்லே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எவ்வளவோ எக்ஸாம்பிள். ஒரு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது ஓகே,
ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, வி ஷுட் நாட் டெல் அவர் கோல்ஸ், ட்ரீம்ஸ் டு அதர்ஸ் அண்ட் வி ஷுட் நாட் டெல் ஆர் அச்சீவ்மெண்ட்ஸ் வாண்டட்லி. நீங்கள் பெரிய பெரிய யார் எடுத்தாலும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சது தளபதி விஜய். அவர் எங்கேயுமே போயிட்டு ஒரு ஒரு நான் ஆஃப் ஸ்க்ரீனில் சொல்கிறேன், நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது. அவரே என்ன சொல்லியிருக்காரு, இங்கே நான் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இன்றைக்கி நான் ஜெயிக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தவங்க, 2-3 வாரம் கழிச்சு இன்னொருத்தவங்க, அப்படி ஜெயிச்சுட்டே போகலாம். நமக்கு தான் எல்லாமே தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான் அப்படின்ட்டு அவர் அந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஒரு டவுன் டு பர்சனாலிட்டி. அவரோட ட்ரீம்ஸ் எல்லாம் இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பாக அரசியல் வருவேன், கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆவேன், கண்டிப்பாக அவன் அப்படின்ட்டு அவர் கண்டிப்பாக மைண்டில் நினச்சிருப்பார். பட் அதை வெளியே அவர் சொல்லலை. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கணும். நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கணுமே தவிர ஒரு பர்சனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டியோ அவங்கள வாயை பழக்க வைக்கிறதுக்காண்டியோ நம்ம கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நான் ஒரு கார் வாங்க போகிறேன்னா, கார் வாங்கணும்னு ஆசை இருந்ததுன்னா என் மைண்டில் நான் நினச்சிக்கிட்டு இருக்கணும். ஆப்வியஸாக நான் கார் வாங்க போகிறேன், கார் வாங்கணும், கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ரொனால்டோ தெரியும் இல்லையா, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஆள். அண்ட் அவர் அவரோட கான்ஃபிடென்ட்டை தான் அவர் வெளியே சொல்வார். ஐம் வெரி கான்ஃபிடென்ட், ஐ பிலீவ்ன்ட்டு. நான் 700 மில்லியன் வைக்க போகிறேன், 800 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாவில் வைப்பேன் அப்படின்லாம் அவர் சொன்னதில்லை. வாட் ஈ இஸ் கோயிங் டு டூ இஸ் நாட் ரிவீலிங். வாட் ஈ இஸ் ரிவீலிங். ஈ இஸ் கான்ஃபிடென்ட், ஈ இஸ் சேயிங் தட் கான்ஃபிடென்ட்லி, தட் இஸ் நாட் பேட். பட் இவர் என்ன பண்ண போகிறாருன்றதுல சைலண்ட்டாக இருக்கார்ல. நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும், நான் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இனிமேல் நான் ஓகே இந்த யூடியூப் சேனல்லே சொல்கிறது, பட் ஓகே நான் யாருக்கும் தெரியாத இதுவும் எக்ஸ்கியூஸ் தானோ தெரில. பட் ஓகே நான் ரொம்ப 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 கான்ஷியஸாக இருக்கணும். நான் என் கோல்ஸ் அண்ட் என் ட்ரீம்ஸை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட ரிவியல் பண்ணும்போது எல்லார்ட்டையும் இல்லை, உங்கள் ஒய்ஃப்கிட்ட நீங்கள் ரிவியல் பண்ணலாம், உங்கள் லவர்கிட்ட ரிவியல் பண்ணலாம், ஆர் உங்கள் மாம் டேட் அவங்கள்ட்ட ரிவியல் பண்ணலாம், ஆர் வெல்விஷர் உண்மையாலே உங்கள் மனசை தொட்டவங்கள்ட்ட நீங்கள் ரிவியல் பண்ணலாம். அது கூட சொல்லிகிட்டே இருக்காதீங்க, பண்ண போகிறேன்ட்டு. எனக்கு நான் சொல்கிறேன், நான் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஆக்சுவலி ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் டூயிங். அண்ட் யா, இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் அதை சொல்லணும் அப்படின்ட்டு நமக்கு தோணாது. ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் டூயிங் ராதர் தென் சேயிங் ஐ எம் கோயிங் டு டூ. அதுதான் என் வீக்னஸ். இந்த மாதிரி நிறைய வீக்னஸ் என்கிட்ட இருக்குது இப்போதைக்கு. அண்ட் இந்த வீக்னஸோடவே நான் இருந்தேன்னா வேலைக்காகாது. ஸோ வி ஷுட் ஃபிக்ஸ் தீஸ் வீக்னஸ் அகெயின். யா, வி ஷுட் தான் சொல்கிறேன், ஐ எம் கோயிங் டு ஃபிக்ஸ்னு. ஓகே, நான் அதை எனக்குள்ளே நான் சொல்லிக்கணும். நீங்கள் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணுன்ட்டு நான் சொல்லக்கூடாது. அதில் கான்ஷியஸாக இருக்கணும். அது அப்படி இருக்கிறது தப்பு இல்லை. ஓகே, வி ஆல் ஹியூமன்ஸ், வி ஆல் அந்த மாதிரி தான் நம்ம வளர்ந்தோம், தப்பு இல்லை, அப்படி வச்சுக்கலாம். அது என்ன பண்ணுறது. பட் இப்போ மாற்றிக்கிறதுன்னு நினைக்கிறது குட் இல்லை. மாற்றிப்போம், நமக்குள்ளேயே சொல்லிப்போம். ஸ்டாப் டெல்லிங் யுவர் கோல்ஸ் அண்ட் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் வாட் யூ கோனா டூ டு அதர்ஸ். ஜஸ்ட் டூ இட் அண்ட் ஜஸ்ட் லெட் தெம், யூனிவர்ஸ் வில் லெட் தெம் நோ. அது கூட வேலிடேஷன் கூட சீக் பண்ண வேணாம். உனக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரியணும், நமக்கு எது பண்ணால் நமக்கு நம்ம ஹாப்பியாக இருப்போன்ட்டு. அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, யா. ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஏன் மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம் நம்ம ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை பற்றி, இப்படி சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், அப்படி சொல்லாமல் இருந்தால் என்ன நமக்கு பெனிஃபிட், இது மூணுத்தையும் நான் லேர்ன் பண்ணி அதை நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போதைக்கு நான் ராவாக தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோ. ஸோ யா, see you on another video. Be healthy, achieve your dreams and become wealthy. Bye.